ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. யாரெல்லாம் மீனா டாகோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலையோ அதை போய் பாருங்க. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. யாரெல்லாம் இன்னும் மீனா டாகோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலையோ அதை போய் பாருங்க. அப்பதான் செகண்ட் வீடியோவோட கதை என்னன்னு உங்களுக்கு முழுசாவே புரியும். ஏன்னா அந்த வீடியோல அந்த மீனா டாகோ எண்ணெயை எதுல இருந்து எடுத்து செய்யறாங்க, அது யூஸ் பண்றதுனால என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படும்னு அதோட சேர்த்து 2 உண்மை சம்பவ கதையும் அதுல நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோல நம்ம இன்னும் மீனா டாகோ பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஒருத்தவங்க மேல மீனா டாகோ பூசிட்டாங்க இல்ல அவங்களுக்கு பற்றுச்சுன்னா அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, பிசிக்கலி மென்டலி என்ன மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க பாடியில என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும், இதை பத்தின விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோலயும் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம என்னோட சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடாதீங்க. முடிஞ்சா இது சம்பந்தப்பட்ட ஏதாவது கருத்துக்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு சின்னதா லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த மீனா டாகோ எண்ணெயை 2 வழியா யூஸ் பண்ணுவாங்கங்க. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவங்களோட புருவத்துல பூசிக்கிட்டு மத்தவங்க கிட்ட போய் பேசுறப்போ அவங்க அட்ராக்ட் ஆவாங்க, இவங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. இவங்கள ஆரம்ப காலகட்டத்துல ஒருவேளை பிடிக்கலன்னா கூட போக போக பிடிக்க ஆரம்பிக்கும். இன்னொரு வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க மேல போயிட்டு பூசி விடுறது. அதாவது இப்ப லெட்ஸே இப்ப கை கொடுக்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கையில அந்த எண்ணெயை பூசிட்டு கை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அந்த எண்ணெய் அவங்க கையில பட்டுரும். இல்லையா, அவங்க இப்ப லெட்ஸே ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க, கண்டிப்பா ஆபீஸ்ல நிறைய திங்ஸ் இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்றது, லேப்டாப்பை திறந்து ஆன் பண்றது, இல்ல மவுஸ் பேட்டை யூஸ் பண்றது, அதுல எங்கேயாச்சும் அவங்க அந்த எண்ணெயை பூசிட்டாங்கன்னா அந்த அந்த பூசின இடத்துல இவங்க கை வைக்கிறப்ப அந்த எண்ணெய் அவங்க உடம்புல பட்டுரும். ஸோ இந்த மாதிரி எதுல வேணாலும் இருக்கலாம். லெட்ஸே இப்போ அவங்க பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, யதார்த்தமா அவங்க சட்டையிலயோ அவங்க ஷோல்டர்லயோ கை வச்சுட்டாங்கன்னா அப்பயும் அந்த எண்ணெய் பட்டுரும். எப்படியோ அந்த எண்ணெய் அவங்களுக்கு பற்றுச்சுன்னா அவங்க இவங்களுக்கு அடிமையாயிருவாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க, அவங்க மேல ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க, அவங்க என்ன செய்ய சொன்னாலும் உடனே செய்வாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குங்க. இப்போ உங்க மேல ஒருத்தவங்க மீனா டாகோ எண்ணெயை பூசிட்டாங்க, உங்க உடம்புல பற்றுச்சு, என்ன மாதிரி சிம்டம் ஏற்படும் தெரியுமா? எல்லாருக்குமே ஒரே மாதிரி சிம்டம்ஸ் இருக்காதுங்க. ஒவ்வொரு ஆளுக்குமே பாத்தீங்கன்னா வேற வேற சிம்டம்ஸ் தான் அது ஏற்படுத்தும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஓயாம தலைவலி எடுத்துக்கிட்டே இருக்குமா, தலை என்னமோ ஒரு மாதிரி இழுத்து இழுத்து விட்டா எப்படி இருக்கும், தலையில இருக்கிற அந்த நரம்பு அந்த மாதிரி வலிக்குமா, ஊசி குத்துற மாதிரி இருக்குமா. அதே மாதிரி இந்த மாதவிடாய் வர்றப்ப பெண்களுக்கு நார்மலாவே அடிவயிறு வலிக்கும். ஆனா இந்த வலி எப்படி இருக்கும்னா அதே மாதிரிதான், வயிற்றுல ஏதோ ஒரு நரம்பு இழுத்து இழுத்து விடுற மாதிரி, ஊசி குத்துற மாதிரி, அந்த வலியே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா. ஸோ அந்த வலி ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வரும். நீங்க மருந்து சாப்பிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் வலிக்கும் சரியாயிரும், திரும்ப ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப அந்த வலி வரும். ஆனா நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு எப்படின்னா கெட்ட கெட்ட கனவு, அந்த கனவுல வேற ஆளு கூட நீங்க உடல் உறவு வச்சுக்கிற மாதிரி கனவு வரும், இல்லைன்னா ஒரு கருப்பு நாய் துரத்துற மாதிரி, இல்லைன்னா நீங்க மேல இருந்து குதிக்கிற மாதிரி, ஒரு பள்ளத்துல விழுவுற மாதிரி, இந்த மாதிரி பயங்கரமான கனவுலாம் வரும். ஆனா முக்கியமா கண்டிப்பா ஒரு ஆளு கூட உடல் உறவு வச்சுக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா இது கட்டாயம் மீனா டாகோ எண்ணெயை தான் உங்க மேல பூசியிருக்காங்க. அந்த சிம்டம் தான் இந்த கனவு மூலியமா காட்டுது. அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க நல்லா சாமி கும்பிடுற ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு போக போக சாமி கும்பிடுன்ற எண்ணம் வராது. ஈவன் வீட்டுல இருக்கிற பூஜை அறைக்கு கூட போகணும்னு தோணாது, கோயிலுக்கு போகணும்னு தோணாது. உங்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்க யாரு கூடயுமே பேசணும்னு தோணாது. உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்குவீங்க. எப்பவுமே அவங்க நினைப்பா இருக்கிறது, அவங்க கிட்ட பேசணும்னு தோன்றது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றோம்னு தோன்றது, உங்களுக்கு 24 hours அவங்க ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். ஈவன் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான தூக்கமும் இருக்காது. நீங்க தூங்கி எந்திரிச்சா கூட உங்களுக்கு எடுத்தோடனே அவங்க ஞாபகம் தான் மைண்ட்ல வரும், அவங்க கூட பேசணும், அவங்களுக்கு போன் அடிக்கணும், அவங்கள போய் பார்க்கணும்னு. உங்களுக்கு எப்போதுமே காலையில எந்திரிச்சோடனே அவங்க ஞாபகம் தான் முதல்ல வரும், அவங்கள பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும், இல்ல அவங்க போன் காலுக்காக நீங்க வெயிட் பண்றது, அவங்க மெசேஜ் அனுப்பணும்னா உடனே உடனே ரிப்ளை பண்றது, இந்த மாதிரி. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பீஸ்ஃபுல்லான ஒரு தூக்கம் இருக்காது. ஈவன் ஆஃப்டர்நூன் டைம்ல கூட உங்களுக்கு சரியான பீஸ்ஃபுல் தூக்கம் வராது. சில பேர் பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன்ல நல்லா தூங்குவாங்க, ஒருவேளை ரொம்ப வேலை செஞ்சுட்டாங்க, அசதியா இருந்தா கூட ஆட்டோமேட்டிக்காவே தூக்கம் வந்துடும். ஆனா நீங்க எவ்வளவு அசதியா இருந்தா கூட நீங்க அந்த டைம்ல
படுத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது, உங்களுக்கு அவங்க ஞாபகமாவே இருக்கும். அந்த தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடும். இப்படியே நாளாவ நாளாவ உங்க கண்ணு கீழே பாத்தீங்கன்னா கருவளையம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்க சரியா தூங்காதனால. அதே மாதிரி நீங்க சரியா சாப்பிட மாட்டீங்க. சாப்பிடுறது எல்லாமே சர்டன் ஃபுட் வந்து உங்களுக்கு வாமிட் வந்துடும். எந்த சாப்பாடெல்லாம் நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்றீங்களோ அந்த சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு வாமிட்டிங்கை ஏற்படுத்தும். அதுவும் இல்லாம சில பேருக்கு வந்து ரத்த வாந்தி வரும். அந்த வாந்தி எடுக்கிறப்ப சின்ன சின்ன ஆணி கூட அதுல இருந்து வெளியாகும். ஒருவேளை நீங்க ரத்த வாந்தி எடுக்கிறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன ஆணிலாம் வந்துருச்சுன்னா கூட நீங்க பயப்படுவீங்க. ஆனா அதை வந்து பெருசுபடுத்த மாட்டீங்க. இது என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே கடந்து போயிருவீங்க. ஆனா நாளாவ நாளாவ அது உங்க உடம்புல வந்து நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு உடம்பு பகுதியில வந்து ரேஷஸ் வரும். சம்பந்தமே இல்லாம ஒரே இடத்துல திரும்ப திரும்ப அந்த ரேஷஸ் எதுக்கு வருதுன்னே தெரியாது. ஆனா நீங்க போய் பிளட் செக்அப் பண்ணீங்கன்னா உங்க பிளட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே ஓகேவா இருக்குதான் சொல்லுவாங்க. ஸோ அப்ப டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்களா, மேபி நீங்க இந்த சீ ஃபுட் சாப்பிட்ருப்பீங்க, மேபி நீங்க இந்த ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் அவாய்ட் பண்ணி கூட திரும்ப திரும்ப அதே இடத்துல உங்களுக்கு ரேஷஸ் வருதுன்னா அப்ப கண்டிப்பா இது வந்து சீக்கு கிடையாது, இது வந்து செய்வனதான்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சிம்டம் எல்லாமே பொதுவா வியாதி உடம்புல இருந்தா வரக்கூடிய சிம்டமா தான் இருக்கும். அதனால சில நேரத்துல உங்களுக்கே கன்ஃபியூஸா இருக்கும், இது செய்வனையா இல்ல வியாதியான்னு. நீங்களும் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, இல்ல நிறைய டாக்டர்ஸை வந்து கன்சல்ட் பண்ணிருப்பீங்க, நிறைய மெடிகேஷனும் எடுத்து பார்த்திருப்பீங்க. ஆனா எதுவுமே குணமாகல, திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வியாதி வருதுன்னா இது வந்து கண்டிப்பா உடல் ரீதியா இருக்கக்கூடிய நோய் கிடையாது. இது யாரோ செஞ்ச செய்வன, இல்லைன்னா இந்த மீஞா டகு சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு வந்து பட்டிருக்கு. ஆனா இந்த பதிவுல நான் என்ன உங்ககிட்ட சொல்றேன்னா, ஒருவேளை உங்களுக்கும் இந்த மாதிரி சிம்டம் இருந்துச்சுன்னா முதல்ல ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு ஃபுல் செக்அப் பண்ணிருங்க. உங்க பிளட் செக்அப்ல இருந்து உங்க உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே நீங்க செக் பண்ணி பாருங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தும் ஸ்டில் உங்க உடம்பு வந்து ஓகேவா இருக்கு, எந்த சீக்கும் இல்லை, ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வருதுன்னா அப்ப இது வந்து செய்வனதான். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கண்டிப்பா நீங்களும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல சில டாக்டர்ஸும் இந்த மாதிரி சொல்லுவாங்க, என்ன சீக்குன்னே தெரியல, நாங்களும் வந்து நிறைய டெஸ்ட் எடுத்துட்டோம், ஆனா ஏன் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு தெரியலன்னு சொன்னாங்கன்னா நம்ம உஷாராயிக்க வேண்டியதான். ஏன்னா என்ன சீக்குன்னு டாக்டருக்கே தெரியலன்னா அப்போ எப்படி நம்ம உடம்பு நல்லா இருக்கிற உடம்பு ஏன் சும்மா சும்மா பாதிப்படையுது? ஸோ இது வந்து நம்ம மருத்துவ ரீதியாகவும் அணுகணும். மருத்துவ ரீதியா நம்மளுக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கலன்னா அப்ப வேற வழி இல்லை, நம்ம இந்த மாதிரி ஆன்மீக ரீதியா போயிட்டு என்ன செய்யணுமோ அதை நம்ம கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா எது எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி செய்வினை சம்மந்தப்பட்டது, அதாவது இந்த மாதிரி வசிய எண்ணெயா இருக்கட்டும், இல்ல எந்த செய்வினை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அது முதல்ல பாதிக்கிறது நம்மளோட உடல் நலத்தை தான். ரெண்டாவது நம்மளோட மென்டல் ஹெல்த்தையும் அது சேர்த்து பாதிக்கும். நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், குழப்பமா இருக்கும், சரியான முடிவு எடுக்க முடியாது, மனசும் அமைதியா இருக்காது, ஒரு மாதிரி என்னமோ ஒரு பெரிய போர் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்தா சில பேர் வந்து பைத்தியமாயிருவாங்க, ஏன் இன்னும் சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் கேட்டீங்கன்னா, நான் ஆரம்பத்துல சொன்னதுதான். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஆட்கள் கூடலாம் நான் பேசியிருக்கேன். அவங்க இதுல இருந்து கியூர் ஆகி நல்லாவும் இருந்திருக்காங்க, சில பேர் வந்து நல்லா ஆவாமலே போயிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து சில நேரத்துல நமக்கே ஐடென்டிஃபை பண்ண முடியாது, இது வந்து செய்வனையா இல்ல உண்மையிலே ஹெல்த் இஷ்யூஸானு. ஆனா எப்படி பார்த்தாலும் இது வந்து ஹெல்த் இஷ்யூஸா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு மெடிக்கேஷன்ல நம்ம உடம்ப சரி பண்ணிடலாம். ஆனா ஒருவேளை இது செய்வனையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது வந்து மெடிசனாலாம் வந்து நம்ம உடம்ப கியூர் பண்ண முடியாது. நம்ம வந்து இந்த மாதிரி மாந்திரிகம் படிச்சவங்க இல்ல இந்த மாதிரி பெர்புவாத்தான்ல இருக்கிற ஆட்களை போய் பார்த்தாதான் இதை கியூர் பண்ண முடியும். ஏன் அந்த பெர்புவாத்தான் உள்ள ஆட்களால மட்டும்தான் இந்த விஷயத்தை எடுக்க முடியும்னு நான் சொன்னேன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இதை பத்தி தெரிஞ்சவங்க கற்று தேர்ந்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில இருக்கிறவங்க தான். ஸோ இவங்க வந்து மல்லே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான். ஏன்னா இந்த மீஞா டாகுவோட வார்த்தையை பார்த்தீங்கன்னா மல்லேயோட வேர்ட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும் எப்படி இந்த விஷயத்த வந்து கிளியர் பண்றது, என்னென்ன பண்ணணும்னு அவங்களால அந்த விஷயத்த வந்து செய்ய முடியும். ஏன்னா அவங்க இதுக்குன்னே கற்று தேர்ந்திருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தொழிலுக்குன்னே அவங்கள அர்ப்பணிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இதுல வந்து இந்த சாமியாடி குறி சொல்றவங்க, நல்லது செய்யற மாந்திரிகவாதிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இவங்களும். ஸோ என்கிட்ட வந்து ஷேர் பண்ண ஆட்கள்லாம் இந்த மாதிரி ஆட்களை போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கியூராகவே ஆயிருக்கு. அதனால தான் நான் வந்து இதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து உண்மை சம்பவ கதைக்குள்ளே போகலாம். கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு திருநம்பி, அதாவது தொம்போய்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து பெண்கள் மேலே தான் ஈர்ப்பு இருக்கும். ஸோ இந்த தொம்போய் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்னா, ஒரு பொண்ணை நல்லா யூஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்கிற காசு நகை என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நல்லா கரைச்சிட்டு அடுத்த ஒரு
ஆளை பார்க்க போயிருவாங்க. கிட்டத்தட்ட சில ஆம்பளைங்க செய்றாங்க பாத்தீங்களா, ஒரு பொண்ணு கூட இருந்துட்டு அவங்கள யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போற மாதிரிதான் இந்த 3ஆம் பாலினர்லயும் வந்து எல்லாரும் இந்த மாதிரி கிடையாது. ஆனா ஒரு சில பேர் இந்த மாதிரி வேலைகள் செய்யறவங்க இருக்கதான் செய்றாங்க. அதுலயும் சில பேர் வந்து இந்த மாதிரி செய்வின சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் யூஸ் பண்றாங்க. சோ இந்த மாதிரி ஸ்டோரி கூட நான் கேட்கறப்ப எனக்கு கொஞ்சம் வியர்டா இருந்துச்சு. ஒரு ஆணுக்கு ஆணு செய்யறது, பெண்ணுக்கு பெண்ணு செய்யறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. சோ இந்த கதையில பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட அந்த கேர்ளையும் வந்து என்கிட்ட ஷேர் பண்றப்ப வந்து ரொம்ப வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அந்த பெண்ணு வந்து வாழ்க்கையில நிறைய விஷயத்தை இழந்துட்டாங்க. அப்போ அந்த கேர்ள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு 3 மாசம் இன்டர்ன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் வந்து இந்த திருநம்பியை மீட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்களும் வந்து இன்டர்ன் பண்ணாதான் அந்த கம்பெனிக்கு வந்திருக்காங்க. சோ இவங்க ஆரம்ப காலகட்டத்துல வந்து அவங்கள ரொம்ப அவாய்ட் பண்ணிருக்காங்க, பேசல. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்களை கண்டாலே பிடிக்காதான். ஆனா போக போக அவங்க கூட பழகுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சாம். அவங்கள பார்க்காம பேசாம ஃபோன் பண்ணாம இருக்கவே முடியாதா. ஏன்னா இந்த திருநம்பி வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க மேல அந்த மீனாடகோ எண்ணெயை வந்து பூசியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மைண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. இவங்க கூட தான் பேசணும், இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இவங்க கூட வெளியே போறது, இந்த மாதிரி இப்படியே போக போக கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா அவங்க கூட தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலி எல்லாம் விட்டு பிரிஞ்சு வந்து இவங்களுக்கு வந்து காசு கொடுக்கறது, இவங்க கூடயே இருந்து இவங்களை பார்த்துக்கிறது. அதுவும் இல்லாம இந்த திருநம்பியும் இவங்களை வந்து நிறைய டார்ச்சர் பண்ணிருக்கு, கொடுமைலாம் பண்ணிருக்கு. ஆனா என்ன டார்ச்சர் பண்ணாலும் கொடுமை பண்ணாலும் இவங்க கூடயே தான் அவங்க 4 வருஷமா வாழ்ந்திருக்காங்க ஒரே வீட்டுல. சோ இவங்க வந்து ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. இவங்க தான் உலகம் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு கட்டத்துல இவங்களுக்குள்ளால ஒரு பெரிய சண்டை வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வந்து இவங்களை விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. இவங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம 2-3 வாட்டி தற்கொலை முயற்சியும் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க இந்த 3வது அட்டன் வந்து சூசைட் பண்ணிக்கலாம், மேலேருந்து குதிச்சு செத்துடலாம் அவங்க தங்கி இருக்கிற இடத்துல வந்து இவங்க போயிருக்காங்க. ஆனால் ட்ரை பண்ணுறப்ப அங்கே இருக்கிறவங்களாம் பிடிச்சி நிப்பாட்டி கடைசியில் வந்து யார் என்னன்னு விசாரிச்சு அவங்க ஃபேமிலிக்கு கால் பண்ணி அவங்க அந்த இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் இவங்களை கூட்டிட்டு போய் அப்புறம் கொஞ்ச நாள் போக போக இவங்களுக்கே டவுட் வந்திருக்கு. 2-3 பேர்கிட்ட வந்து விசாரிச்சிருக்காங்க, நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அஸ்லி கம்பம் இல்லை மற்ற ஆட்கள்கிட்ட எல்லாம் போயிருக்காங்க. எங்கே போயும் அந்த அளவுக்கு சரியா குணமாகல. கடைசியாக அந்த பெர்புவாத்தன் செய்கிற இந்த ஒரு இடத்த கண்டுபிடிச்சுதான் அங்க போயிருக்காங்க. அவங்க கிட்ட போனதுக்கு அப்புறம் அவங்க ஃபுல்லா கிளியர் பண்ணிருக்காங்க. கிளியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே கொஞ்சம் வந்து தெளிஞ்சிருக்கு. அப்புறம் தான் அவங்க வந்து ரீகால் பண்ணி பாக்குறாங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு. ஸோ அவங்களுக்கு இப்ப வரைக்கும் என்னன்னா அவங்களால வந்து ஏத்துக்க முடியல. அந்த 4 வருஷம் வந்து இந்த மாதிரி போயிருச்சு, எனக்கே இப்படி நடந்துச்சுன்ற அந்த ஒரு கில்ட்டி ஃபீல் வந்து அவங்களுக்கு இருக்கதான் செய்யுது. அண்ட் மென்டலி அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த திருநம்பினால. ஏன்னா அவங்க அவ்வளோ டார்ச்சர், காசுக்காகவும் நீ இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட குணமாயும் அந்த ஃபெடப்பான மனநிலைமையில தான் இன்னமும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2வது கதை என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப படு மோசமான ஒரு ஸ்டோரிங்க. அதாவது இந்த ஆணுக்கு வந்து கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளைங்கலாம் இருக்கு. ஆனா ஸ்டில் அவங்க பொண்டாட்டி வந்து இவர் என்ன தப்பு செஞ்சாலும் கண்டுக்க கூடாது, எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு அவர் ஒய்ஃப் கிட்டயே இவர் இந்த மீனாடாகோ வந்து யூஸ் பண்ணிருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் என்ன தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஹஸ்பண்ட் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க, அப்படியே அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஸோ இந்த ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப வசதியாயிருச்சு. இவர் என்ன பண்ணிருக்காரு, வெளியில இருக்கிற கல்யாணம் பண்ணவங்களா இருக்கட்டும் பண்ணாதவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி எண்ணெயை யூஸ் பண்ணி அவங்க கூட உடல் உறவு வச்சுக்கிறது, அவங்களோட காசை வந்து இவர் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி போய்கிட்டே இருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் இவங்க ஒய்ஃப் வந்து பார்த்துருக்காங்க, பார்த்து கேட்டிருக்காங்க யார் அந்த பொண்ணுன்னு. இல்லை அந்த பொண்ணு தான் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, சும்மா வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அந்த பொண்ணு மேல பழிய தூக்கி போட்டிருக்காரு. அப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கால் பண்ணி அந்த பொண்ணை கண்ணா பின்னான்னு ஏசிருக்காங்க. உனக்கு தெரியாதா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன் இப்படி கல்யாணம் பண்ண புருஷன் தான் வேணுமான்னு. அப்பதான் அந்த பெண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு என்னடா இது இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அந்த பெண்ணு வேற யாரும் இல்ல, இந்த கதையை என்கிட்ட சொன்னவங்க தான். ஸோ அதனால வரைக்கும் அந்த பொண்ணுக்கு தெரியாது இவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்ட்டு. அப்போ அந்த பொண்ணுனால ஏத்துக்க முடியல. இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, தற்கொலை பண்றதுக்கு இந்த பொண்ணு வீட்டுக்கு தூக்கு மாட்டுறதுக்கு போயிருக்கு அதோட ரூமுக்கு. அந்த டைம்ல அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து தடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்து எனக்கு அவன் தான் வேணும்னு சொல்லி அழுந்திருக்கு. அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வியர்ட்டா இருந்திருக்கு, ஏன்னா அவங்களுக்கே தெரியல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கான்ட்டு. அதுவும் இல்லாம அவங்களுக்கு அவங்க பொண்ணை பத்தி தெரியும். அவங்க பொண்ணு அவ்வளவு சீக்கிரத்துல யாரு கூட பேசாது பழகாது, இந்த காதல் அளவுக்குலாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ஏன் நம்ம பொண்ணு வந்து இந்த அளவுக்கு போயிருக்கு மாறி இருக்குன்னு அவங்க
அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆரம்பத்துல புரியல. போக போக தான் அவங்க சில விஷயம் நோட் பண்ணி அவங்களும் இந்த மாதிரி புவத்தன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் தான் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோமா, இவ்வளவு தூரம் போயிருக்கோமாட்டு. ஸோ அவங்க சொல்றப்ப வந்து என்ன கேட்டிங்கன்னா அவங்களும் அவங்க லைஃபை இழந்துட்டாங்க தான். ஏன்னா அந்த காய் கூட அவங்க 2 வருஷமா வெளியே போறது வருது, அவங்க கூட இருக்கிறது, காசு கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் நடந்திருக்குங்க. ஸோ இப்போ நான் பாருங்க இந்த 2 கதையை உங்ககிட்ட சொன்னேன். உங்களுக்கு இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணுது? எனக்கு உண்மையிலேயே இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் என்கிட்ட வந்து ஷேர் பண்றப்ப சம்டைம்ஸ் எனக்கே கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பா இருக்கும். என்னடா இது இந்த மாதிரிலாம் நடக்குது, போயும் போயும் ஒரு உடல் சுகத்துக்காகவும் இல்ல காசுக்காகவும் இந்த மாதிரிலாம் பண்றாங்களே நினைச்சு எனக்கே சில நேரத்துல காண்டு ஆகுங்க. ஆனா என்ன பண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறப்ப சம்டைம்ஸ் சகிச்சுக்கிட்டு தான் போனோம். ஆனா அதே சமயத்துல பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் யாரு வேணாலும் இருக்கட்டும்ங்க, உங்களே நீங்க தான் பாதுகாத்துக்கணும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்த்து பழகுறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஆமா தானே? ஒரு நல்லவங்குள்ளாலையும் ஒரு கெட்டவன் இருக்கான், ஒரு கெட்டவங்குள்ளாலையும் நல்லவன் இருக்கான். அதனால இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த யுகம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு யுகம் தாங்க. அதாவது ஒரு உண்மையான அன்பு, நம்பிக்கையான ஆட்கள், இந்த மாதிரி ஆளுங்க கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா சப்போஸ் உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி ஆட்களை மீட் பண்ணிட்டீங்க, கிடைச்சிட்டாங்கன்னா அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. அதே சமயத்துல முன்ன பின்ன தெரியாதவங்க, அவங்க கிட்ட அதிகமான இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கறதோ இல்ல அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகுறதோ, அவங்க எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றதோ, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கே தெரியாது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாரு எப்படி என்ன மாதிரி எண்ணத்தோட பழகுறாங்கன்னு. ஸோ 50% நீங்க அவங்கள நம்பினாலும் 50% வந்து அவங்க மேல வந்து ஒரு சந்தேக கண்ணோட்டம் இருந்துகிட்டு தாங்க இருக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற இந்த உலகம் வந்து அப்படிதான் இருக்கு, என்னால அப்படிதான் சொல்ல முடியும். பட் எப்படி பார்த்தாலும் யாருக்குமே இங்க வந்து சேஃப்டி இல்லை. ஆமாவா? அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், சேஃப்டின்னு இருக்கிறது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே விஷயம்தான், இறைவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வேலையை நம்ம கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதே சமயத்துல அதிகமா பிரார்த்தனை பண்ணுங்க, நல்லா சாமி கும்பிடுங்க, மந்திரம் படிங்க, கோயிலுக்கு அப்பப்ப போயிட்டு வாங்க, நல்ல எனர்ஜியான திங்ஸை வந்து யூஸ் பண்ணுங்க. நீங்க பாருங்க அந்த காலத்துல வந்து மஞ்சள்ல குளிப்பாங்க, சந்தனத்துல குளிப்பாங்க, பன்னீர்ல குளிப்பாங்க. இதெல்லாம் ஏன்னா ஒரு நல்ல எனர்ஜி, ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நம்மளை ஈர்க்கிறதுக்கும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல, அதுவும் இந்த மாடல் வேர்ல்ட்ல வந்து அது எல்லாத்தையுமே மறந்துட்டோம். ஸோ நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி நீங்க யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போன எந்த விஷயமே வந்து ஒரு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, இதெல்லாம் மடத்தனம் கிடையாதுங்க. அவங்களாம் அந்த காலத்துல சில விஷயங்களை யூஸ் பண்ணனாலதான் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து தப்பிச்சு வாழ்ந்து வந்திருக்காங்க. ஸோ பெண்கள் ஏன் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும், ஏன் வந்து சந்தனத்தை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் வாசல்ல வந்து சாணம் உளுந்து கோலம் போட்டிருக்காங்க, இது எல்லாத்துக்குமே பின்னாடி வந்து அறிவியலும் இருக்கு. அதே சமயத்துல இந்த மாதிரி ஒரு எதிர்மறை சக்தியில இருந்து நம்மளை பாதுகாக்கிறது எப்படின்றத வந்து அந்த காலத்திலே கண்டு அறிஞ்சு அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல கண்டிப்பா வயசானவங்க இருப்பாங்க, இல்லைன்னா இன்டர்நெட்ல இப்ப நிறைய வந்துருச்சுங்க, நீங்க அதெல்லாம் தேடி போய் படிங்க. உங்களை சுத்தி இருக்கிற ஆவுரா உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், என்னென்ன திங்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணி டெய்லி லைஃப்ல வந்து நீங்க குளிக்கலாம், பயன்படுத்தலாம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி எதிர்மறை சக்தி கிட்ட இருந்தும் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்தும் நம்மள கொஞ்சமாவது ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணேன். உங்களுக்கு இந்த பதிவு வந்து உண்மையிலேயே பயனுள்ள பதிவா இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மறுபடியும் அடுத்து ஒரு உண்மை சம்பவ கதையோ இல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான்.